ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏற்றி விட்டுருவாங்க. அது நீங்கள் மேலே பார்த்தா கீழே 7 சுற்றுறது, 7 சுற்றி சுற்றுறதும் மேலே ஒரு ரவுண்டு வர்றதும் சரி. தூரம் புரியுதாப்போ? கீழே 7 சுற்றி சுற்றுற தவாஃபும் மேலே அந்த 7 சுற்றுறது ஒரு ரவுண்டு மேலே சுற்றுறதும் சமமாயிடும். அவ்வளவு மேலே அதிகமான இடம் சுற்றுறதும். இப்போ அதனால இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் நீங்கள் சாதாரண தொழுகைக்கு போகும்போதும் இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸிலே உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தான் கீழே விடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ட்ரெஸ் வந்து சாதாரணமாக எப்படி நம்ம ஃபேண்ட் சட்டை போடுறோமோ அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன செய்றீங்க, ஃபேண்ட் சட்டை போடாமல் நார்மல் ட்ரெஸ் மாதிரி அந்த இஹ்ராமுடைய ஆடை கொடுத்துருக்கீங்க. இப்போ உம்ராவுக்கு நீயத்து என்ன செய்யலை, நீங்கள் சொல்கிறது புரியுதான்? இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது காபத்துல்லாவை பக்கத்தில் போய் காபத்துல்லாவை கட்டி பிடிக்கலாம், காபாவை முத்தலாம், ஹஜருல் அஸ்வத் முத்தலாம், எல்லாம் இப்போ செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் எதில் இல்லை, உம்ராவுடைய நீயத்தில் இல்லை. புரிஞ்சா? உம்ராவுடைய நீயத்தில் இல்லாதனால பெண்களுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு 24 மணி நேரம் உங்களை உள்ள விடுவாங்க. உங்களை வந்து இது பண்ணுறது இல்லை. நீங்கள் பர்தாவோட இருக்கிறதுனால நீங்கள் இஹ்ராம் உம்ரா போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பெண்களுக்கு கொஸ்டின் இல்லை. ஆண்கள் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் இருந்தால் உள்ள விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து உதாரணமாக மனைவி வந்து புர்கா போட்டுட்டு இவர் நார்மல் ட்ரெஸ்ஸில் வா, 2 பேரும் ஒன்றா பள்ளிக்கு போயிட்டு கொடுக்குறான்னு 2 பேர் வந்தால் இவரை பிடிச்சி கணவரை பிடிச்சி வெளியே நிப்பாட்டிடுவாங்க. இந்த அம்மா மட்டும் உள்ள அனுப்புவாங்க. சொல்ல புரியுதா? இஹ்ராம் ட்ரெஸ் இல்லாதனால இவரை கீழே விட மாட்டாங்க. அப்போ நீங்கள் குடும்பத்தோட மனைவிமார்களோட உள்ள நீங்கள் போகிறதா இருந்தால் இஹ்ராம் ட்ரெஸ் போட்டுட்டு அவரை கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் 2 பேரும் ஒன்றா தவாஃப் செய்யலாம். தொழுகிற நேரம் மட்டும் ஆண்கள் ஒரு பகுதி, பெண்கள் ஒரு பகுதி. அந்த ஆணும் பொம்பளையும் சேர்ந்து நின்று தொழுகிறதுக்கு காபாவுக்குள்ள அனுமதி இல்லை. அதனால இப்போ நீங்கள் எப்படி இங்கே உட்காந்துருக்கீங்க, ஆண்கள் எப்படி இங்கே உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி காபாவில் வேலி போட்டிருப்பாங்க. அந்த வேலிக்குள்ள ஃபுல்லாக பெண்கள் தொழுவாங்க, இந்த பக்கம் ஆண்கள் ஃபுல்லாக தொழுவாங்க. தவாஃப் சுற்றும் போது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்து தான் சுற்றுவாங்க. அங்கே வந்து ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு இது கிடையாது. ஆனால் தொழுகிற நேரத்தில் மட்டும் தனித்தனியாக ஏரியா வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படி தவாஃப் போனாலும் தொழுகிற நேரம் வரும்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்களை, உங்கள் மனைவிமார்கள், தாய்மார்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இங்கே நின்று தொழுவுங்க, நாங்கள் தொழுதுட்டு வந்து கூப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு தொழுதுட்டு வந்து அவங்களை கூப்பிட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி செஞ்சுக்கணும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்படி மக்காவில் வந்து நாம் நார்மலாக எல்லா அமல்களையும் செய்யலாம். அடுத்து மக்காவில் வந்து முக்கியமான பல இடங்கள் இருக்கு. நம்ம ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லையா? மினா,